எங்கள் மாநாடு நாம் தமிழர் மாநாடு, இது மக்களின் மாநாடு. நாம் தமிழர் மாநாடு, சாதி மதம் கடந்து மனிதம் பேசும் மாநாடு. மாற்றத்தை விரும்பும் மக்கள் ஒன்றாக கூடும் மாநாடு. உண்மையின் பாதையில் உறுதியாக நிற்போம், அஞ்சா நெஞ்சம் கொண்டு நிமிர்ந்து நிற்போம். மாவீரர்களின் தியாக நெருப்பை சுமந்து நிற்போம், மக்கள் சக்தியாக எழுந்து நிற்போம். தீய அரசியலை அடியோடு ஒழிக்கச் சேர்ந்து நிற்போம். திரள்வோம் திரள்வோம் திருச்சியில் திரள்வோம் தீந்தமிழ் இனத்தீரே, இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஃபிக் பாய். வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. சொல்லுங்க இமாம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நோம்புலாம் எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பாக போயிட்டு இருக்கு. நோம்புக்குள்ளேயே அன்னை மாநாடு வேற ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமாம், நேற்று ஃபாத்திமா பருகான ஒரு காணொளி போட்டிருந்தது. ஆமாம், வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு ஒரு பதிவாக போட்டிருந்தாங்க. சொல்லுங்க அது சம்பந்தமா. வருகின்ற 21 பிப்ரவரி மாதம் 2026 நாளை திருச்சியில் நடக்கின்ற நாம் தமிழர் கட்சி நடத்துகின்ற மக்களின் மாநாடு 234 வேட்பாளர் சட்டமன்ற தேர்தலையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்த இந்த நாள். இவ்வளவு நாளாக கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பங்கேற்கக்கூடிய மாநாடாக நடத்திக்கிட்டு இருந்தது. இதை அண்ணன் கொஞ்சம் புரட்சிகரமாக மக்களின் மாநாடாக அறிவிச்சிருக்கிறாங்க. கட்சி சாராதவர்களும் கலந்து கொள்ளலாம், அரசியலில் ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய, புரட்சி மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்கக்கூடிய எல்லோரும் இதில் கலந்து கொள்ளலாம்ங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அது ரமலானுக்குள்ளே வர்றதுனால நிறையா இஸ்லாமியர்கள் வருவாங்க. வளைகுடா பகுதியிலிருந்து நிறையா பேர் வர்றதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டில இருந்துலாம் வர்றாங்க. ஆமாம், வளைகுடா பகுதியில் உள்ள நம்ம இலங்கையில இருந்துலாம் வர்றாங்க அதிகமாக எதிர்பார்க்கப்படுறதுனால அவங்க வர்றவங்க நோம்பின் ரமலானில் சிரமப்படக்கூடாது. ஏன்னா மாநாடு நிகழ்வு ஆரம்பிக்கிற நேரமும் நோன்பு முடிவு நேரமும் ஒரே நேரமாக இருக்கிறதுனால மக்களுக்கு அதை சரியான முறையில் செஞ்சிடணும் அப்படின்ட்டு அண்ணன் திட்டமிட்டபடி அண்ணனுடைய ஆணைக்கு நாங்கள் அதை ஒரு குழு நோம்பினுடைய இஃப்தார் நிகழ்வு, தொடர்ந்து அதைத் தொடர்ந்து மகரிபு தொழுகை, எதையெல்லாம் நோட் பண்ணி சிந்திக்கிறாரு பாருங்க. அந்த தொழுகைகள் எல்லாம் மக்களுடைய வணக்க வழிபாடு பாலாயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால, புனிதமிக்க ரமலான் மாதம் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதனால் வரக்கூடிய இஸ்லாமியர்கள் அதை பற்றி சிந்திக்க வேணாம், எந்த தயக்கமும் வேணாம். மாநாட்டில் நமக்குன்னு இஃப்தார் செய்வதற்காக வேண்டி இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது, உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, மகரிப் தொழுகையை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ட்டு அந்த செய்தியை கடத்தும் விதமாக, மக்களுக்கு அறிவிப்பு செய்யும் விதமாக அன்பு சகோதரி ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. அது அவங்க அந்த காணொலியை பிரசித்ததில் பார்க்கவும் அழகாக இருந்தது, கேட்கவும் ரொம்ப புனிதத்துவமாக இருந்தது. மாஷா அல்லாஹ். இப்போ இன்னைக்கு அரசியல் நகர்வுகளில் தேர்தலினுடைய இந்த களத்தில் ஒரு புதிய ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்குது. என்ன அப்படின்னா, தேமுதிகவினுடைய புதிய மாற்றம்னு சொன்ன உடனே புரிஞ்சிருச்சா? அப்போ தேமுதிகவினுடைய தலைவர், இப்போ அவங்க தானே இருக்காங்க, விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, அவங்க போய் இப்போ திமுகவில் ஐக்கியமாயிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இதனுடைய அரசியல் நகர்வு? எந்த போங்கில் போகுது விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி? தேமுதிகவை பொறுத்த மட்டுக்கும் அந்த தலைவர் மேலே நமக்கு, நிறுவனர் தலைவர் மேலே நடிகர் புரட்சி கலைஞர் தோழமை மிகு விஜயகாந்த் அவர்கள் மேலே நமக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. ஆமாம், ஏன்னா சாமானிய குடும்பத்தில் பிறந்து ஒரு நடிகன் ஆறதுக்குண்டான எந்த தகுதியும் இல்லாமல் ஒரு உச்சபட்ச நடிகராக தன்னை வளர்த்து, அதிலிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக வைத்து, ரோல் மாடலாக வைத்து ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றிகளை அடைந்து, நியர்பையில் அருகாமையில் வந்த தேர்தலிலேயே அதிமுகவோட கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராக அமைந்த ஒரு வல்லமை மிக்க தலைவர். எளிய மக்களை ஈஸியாக அணுகக்கூடிய அளவுக்கு, எளிதில் அணுகக்கூடிய அளவுக்கு உள்ள எளிய மக்களை பற்றி சிந்தித்த ஒரு அரசியல் தலைவர் அப்படி என்று நம்ம பார்க்குறோம்.
தேமுதிகவை பொறுத்த மட்டுக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு முன்னால் மறைவுக்கு பின்னால் அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த கட்சியினுடைய நிறுவனர் அப்படிங்கிறதுனால அவர் சில கொள்கை முடிவுகளை வகுத்திருந்தார். அதாவது அதிமுக எப்படி இனிவரும் காலங்களில் பிஜேபியுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற முடிவும், தேமுதிக தாங்கள் கூட்டணி வைப்பதற்கு தகுதி வாய்ந்த கட்சி திமுக இல்லை என்பதையும் மிக வன்மையாக பிரகடனம் செய்தார் விஜயகாந்த். ஒரு கட்சி நிறுவனருடைய அந்த அடிப்படை ஒருவேளை கிட்டத்தட்ட தேமுதிக அழிவு நோக்கி போயிருச்சோ, எப்படி விஜயகாந்த் காணாமல் போனாரோ, அதாவது இது எப்படி கமலஹாசன் காணாமல் போனாரோ, இல்லை அதுதான் அது வந்து ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து கொள்கை சிதைவு ஏற்படுமே ஆனால் அது கட்சியை பெரும்பாலும் பாதிக்காது. ஆனால் ஒரு கட்சியினுடைய நிறுவனரிடத்தில் கொள்கை சிதைவு ஏற்படுமானால், கொள்கை குளறுபடி ஏற்படுமானால் அது ஆலமரத்தின் வேர் போன்று, அதை அசைத்தால் கட்சியை மரமே அசைந்து விடுங்கிற போல அவர் இழப்பு அந்த கட்சியை உலுக்கியது. இந்த அம்மாவினுடைய இந்த கூட்டணி முடிவு அந்த கட்சியை அழித்தது. நம்ம தமிழ்நாட்டில் பெண் லீடர் அப்படின்ட்டு ஒரு கட்சி நடத்தக்கூடிய லீடருங்கிறது ரொம்ப குறைவு. அதில் வந்து அம்மையார் பிரேமலதாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. அவங்க அதை வந்து தவறுதலாக போய் பயன்படுத்தி தனக்குத்தானே குழியை தோண்டிக்கிறாங்க. தான் கட்சியினுடைய அழிவுக்கு தானே வந்து வழியை தேடிக்கிறாங்கங்கிற மாதிரி தோணுது. ஒரு திமுகவிட்ட இருந்து ஒரு தனித்துவமான கட்சியை எளிய மக்கள் ஆட்சியை வந்து எளிய மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் விஜயகாந்தனுடைய நோக்கம். பெரிய ஆவலாகவும் அடிமனதில் உள்ள ஆவலாக இருந்தது. இந்த மக்களுக்கு ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னு கேட்டால் மக்களின் மீது கரிசனம் கொண்ட ஒரு தலைவர். ஆமாம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய கட்சியை தாங்கி நடத்தக்கூடிய அவர்களுடைய மனைவி அல்லது அந்த கட்சியினுடைய தற்போதைய தலைவி அவர்களுக்கு எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் இடையில பல நடிகர்கள் கட்சி தொடங்கி காணாமல் போயிட்டாங்க. ஆமாம். அதில் விஜயகாந்த் மட்டும்தான் தன்னுடைய வரலாற்றை பதிவு செஞ்சிற ஒரு வண்ணம் இருந்தார். அப்படின்னா அதுக்கு காரணம் எம்ஜிஆர்கிட்ட இருந்த கிட்டத்தட்ட 80% குணங்கள் இவர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் அல்லாமல் நடிகராக இருந்து அரசியல் அமைப்புக்குள்ள கட்சி ஆரம்பித்து வந்த விஜயகாந்திற்கும் அதே தகுதியை வாய்ந்த எம்ஜிஆருக்கும் இடையில் கடந்த காலங்கள் நெடுங்காலம். அதனால மக்கள் வந்து விஜயகாந்த் அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. இப்போ விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் இடையில உள்ள காலம், விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் இடையில உள்ள காலங்கள்லாம் குறுகிய காலம். அதனால ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படலை. ஆனால் விஜயகாந்துக்கு அந்த வாய்ப்பு கைக்கு கிட்டியது, அதை அவரும் பயன்படுத்தி கொண்டார். அப்போ அந்த அரசியலில் அவர் எடுத்த பெரும் முடிவாக திமுகவுடன் எந்த விதத்திலும் கொள்கை முடிவோ கொள்கை சமரசமோ கூட்டணியோ வைக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய அடிப்படை கொள்கையாகவே இருக்குது. அந்த கொள்கையவே இப்போ தகர்த்து விட்டு இந்த கட்சியினுடைய லட்ச மக்கள் ரசிகர்களாக இருந்து தொண்டர்களாக மாறியவர்களுடைய எண்ணங்களை என்ன ஓட்டங்களை மன ஓட்டங்களை ஒருவேளை கட்சி வந்து பலம் இழந்துருச்சு போல. அதனால தான் அவங்களே வந்து சரி இதுக்கு மேலே கட்சி நடத்துறது சிரமம், இதை வந்து நீ கொள்கைக்காக இந்த கட்சி பயணிக்க முடியாது, வருமானத்திற்காக பயணிக்கக்கூடிய கட்சியாக அதை மாற்றணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏண்டா தொண்டர்களுக்கு ஏதாவது நம்ம லாபகரமாக செய்யணும், இத்தனை வருஷம் நம்ம நம்பி இருந்தவங்களுக்கு எதையாவது செய்யணுங்கிற முடிவை எடுத்துருக்குறாங்க. இன்னி அந்த கட்சியை பொறுத்த மட்டுக்கும் அது தேமுதிக என்று பேசப்பட போவதில்லை. அது திமுகவின் ஒரு பதவியை பிடிக்க போறத ரொம்ப பிள்ளையாகத்தான் அது பார்க்கப்படும், திமுகவாகத்தான் அது பார்க்கப்படும். நம்ம இஸ்லாமிய கட்சிகள் மாதிரி ஒரு சீட்டு 2 சீட்டு கட்சியா மாறிடும். ஆமாம், அது மாறிடும். காலப்போக்கில் பாஜகவும் மனிதநேய மக்கள் கட்சியும் கட்சியினுடைய அங்கீகாரத்தை இழந்த மாதிரி தன் சின்னத்தில் போட்டு போட முடியாமல் இழந்து இது திமுகவினுடைய அரசியல் சூழ்ச்சி தந்திரங்கள்ல இது இன்னும் 10 வருஷத்துல அந்த செய்தி வந்தாலும் வரலாம். அது வரும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது தவறான முடிவு. இன்றைய அரசியல் காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாய்ப்பு இது ஒரு தற்கொலைக்கு சமம். ஆமாம், அப்படிதான் நான் பார்க்குறேன். தேமுதிக ஒரு தற்கொலையை முயற்சி செய்கிறது. தற்கொலையை முயற்சி செய்தவர்களுக்கு என்ன மிஞ்சும்? உயிர் போகிறது தான் மிஞ்சும். அதே மாதிரி இந்த நடிகர்கள் ஆரம்பிக்கிற கட்சி ஃபுல்லாக இப்படித்தான் கடைசியில் போய் ஒரு சவக்குழியில் விழுகிற மாதிரி போய் முடிஞ்சிருத. இல்லை, அதுதான் ஒரு எளிய மக்களுடைய வலியும் வேதனையும் ஒரு முதலாளித்துவம், ஒரு தொழிலாளித்துவத்தினுடைய வலியவும் வேதனையும் ஒரு முதலாளித்துவம் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அரசு முரசெல்லாம் ஆங்காங்கே அத்தி பூத்தார் போல 1-2 முதலாளிகள் இருப்பாங்களே தவிர, ஆனால் ஒரு தொழிலாளியின் ஒரு எளிய மகனின் ஒரு வறுமையை, ஒரு வலியை, அந்த கஷ்டத்தை நஷ்டத்தை உணர்வதற்கு முதலாளி வர்க்கத்திற்கு அந்த வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்க போகும்போது சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்த
நடிகர்கள் தங்களுடைய அந்த வாழ்க்கையை தக்க வைப்பதற்காக இறுதியாக எடுக்கக்கூடிய முடிவு இந்த அரசியல். அதாவது நாட்டை காத்த இராணுவ வீரர் ஏடிஎம்மில் வாட்ச்மேனாக நிற்பதும், முதுமையின் காரணமாக வாட்ச்மேனாக நிற்பதும். சினிமா நடிகர்கள் முதுமையாகிவிட்டால் ஒரு இராணுவ வீரர் அரசியலுக்கு வந்தா கூட பரவாயில்லைங்க. அவனுக்கு கூட கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு தேசப்பற்று இருக்கும். இல்லை, இது நம்ம திராவிடத்தினுடைய ஒரு வெற்றியாகவே சொல்லலாம். 60 கால திராவிடத்தினுடைய வெற்றியை மக்கள் என்ன திராவிடத்தினுடைய வெற்றி இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன். நாட்டை காட்டுட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்குறது. ஆமாம், அதாவது காலில் போடக்கூடிய செருப்பை கண்ணாடி பெட்டிக்குள்ளும் உணவுப் பொருட்களை தெருவில் போட்டு விற்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த வர்த்தகத்தை மாற்றி அந்த அடிப்படையவே மாற்றி நிப்பாத்திருக்கிறது தான் இந்த திராவிடத்துடைய சாதனை. இதுதான் படிப்பினை, பெரியார் கற்றுத்தந்த பகுத்தறிவு. திராவிடத்துடைய சாதனை சொன்னோட தான் இன்னொரு செய்தி வந்துச்சு. நியூஸ் கில்ட்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனலு, நம்ம தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு நெறியாளர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமாக பாண்டிய உடையெல்லாம் அதிகமாக நேர்காணல் எடுப்பார். அவர் வந்து ஒரு டிபேட் ஒன்று நடத்துகிறாரு. அதில் அரசியலை ஒட்டி தான் 26 தேர்தல் வந்து யாருக்கு வன்னியரசு எல்லாருமே இருந்திருக்காங்க. நம்ம கட்சியை சேர்ந்த சுதாகரன். அதில் இந்த திராவிட அட்டைப்பூச்சி கூட்டம் வந்து என்ன செஞ்சது, அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் பெரியார முரண்பட்டு பேசுகிறாரு. அதில் ஒரு குழப்பம் வருது. எல்லா டிபேட்லையும் சாட்டை துறைமுருகமாக இருக்கட்டும், மக்கள் மன்றமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரியான சலசலப்புகள் வர்றதான் பார்க்குறோம். இதில் கொஞ்சம் ஒரு படி மேலே போய் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களை வந்து செருப்பை தூக்கி வீசுறான். அந்த மனோஜுங்கிற அந்த செருப்பு நாஞ்சில் ஸ்தம்பத்து மேலே போய் விழுகுது. நாஞ்சில் ஸ்தம்பத்தில் மேலே போய் விழுகுது. இந்த அதர்மம் தொலைக்காட்சி வலையொலி நடத்துகிற அந்த பரதேசி பார்த்தீங்களா? அதை நேராக பார்த்தேன், அந்த வீடியோ பார்த்தேன். அது வந்து யதார்த்தமாக நடந்தது அல்ல, அது திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது. இவங்க பெரியாரை பற்றி பேசுவாங்க. பொதுவாக எல்லா டிபேட்லையுமே நம்ம கட்சிக்காரங்க வருவாங்க. ஆனால் இவன் வந்து ஒரு திட்டத்தோடைய மனோஜெல்லாம் ஒரு டிபேட்டுக்கு நீ வந்து டிபேட்டில் உட்காந்து பேசுகிற ஆள் எவ்வளோ மரியாதையாக நடந்துக்கிறணுங்கிறது உனக்கு தெரியும். ஒரு கருத்தாளர்கள் மோதிக்கொள்ளுவாங்க. டிபேட்லேயே அவங்களே பதில் சொல்லுவாங்க. பார்வையாளர்கள் வந்து பார்க்கறது மட்டும்தான் நம்ம வேலை. பேச்சாளர்களை பார்த்து கையை நீட்டுறதோ கருத்து சொல்கிறதோ அது நம்ம வேலை இல்லைங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நீனும் பல டிபேட்டில் உட்கார்ந்தவன் தான். நீங்கள் சொன்ன மாதிரி திட்டமிட்டு தான் வந்திருக்கான் போல உள்ள. அதுதான் அது அவருடைய ஆக்ரோஷம், அவருடைய நடவடிக்கை, அவரை ஒருத்தர் மறைப்பது போன்று மறைப்பது, அவர் குனிஞ்சு அந்த காலனியை கிளட்டி வீசுவது, இதுகளெல்லாம் வந்து அந்த இடத்திற்கு அது தகாதவாறு இல்லாமல். ஆனால் வல்லவன் சொல்கிற மாதிரி தன்வினை தன்னை சுடும் சொல்லுவாங்கல்ல. இல்லை, அது இது வந்து எப்படின்னு கேட்டால் பெரியார் வளர்ப்பு அப்படித்தான் இருக்கு. பெரியார் பெற்று போட்ட பிள்ளை எப்படி இருக்கும்? வேற எப்படி இருக்கு? தற்குறியாக தான் இருக்கு. இது திராவிட பெரியாருக்கும் மணியம்மைக்கும் பிறந்த அந்த தம்பி தானே அவர் எப்படி இருப்பார்? அப்படித்தான் கட்டுப்பாடற்ற சுதந்திரம். இது விசில் அடிச்சா குஞ்சு மாதிரி, இது திராவிட குஞ்சு. இல்லை, இதுல வந்து அருவருக்கத்தக்க ஒன்று. இந்த மாதிரி ஆட்களை வந்து எப்படி அந்த பதிவுல உள்ள அனுமதிச்சாங்கிறது எனக்கு தெரியல. அவங்களுடைய உள்நோக்கம் தெரியாம எப்படி அனுமதிச்சாங்கன்னு தெரியல. ஒரு சாதாரண பார்வையாளர்களை அனுமதித்திருக்கணும். அவர் ஒரு இணைய தொலைக்காட்சி வச்சு நடத்தக்கூடியவர், வலையொலி வச்சு நடத்தக்கூடியவர். அவர் பார்வையாளராக வர்றாரு அப்படிங்க போகும்போது அதை கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும். இது எதுவுமே இல்லாம நம்ம கட்சிக்கார இருந்த இடுமாவனம் கார்த்தியோ சாட்டையோ அபூபக்கரோ ஃபாத்திமாவோ எல்லா பேச்சாளர்களுமே பார்வையாளர்களாக போகிறாங்க. போய் இப்படி அநாகரிகமாக கூச்ச போடுறதோ எதிர்கருத்து பேசுகிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது இல்லை. அதே இதில் தான் அவர் பாவரசுங்கிற வன்னியரசு பேசியிருப்பார். பெண்களை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்குது? திருமாவளவனுக்கு தகுதி இருக்கிறதா? அதற்கு ஒன்று யாருக்கு தமிழ்நாட்டில் பெண்ணியத்தை பற்றி பேசுறதுக்கு யாருக்குதான் தகுதி இருக்குது சொல்லு. பார்த்தா என்னென்னத்தையோ பேசணும். உங்களுக்கு தகுதி இருக்கிறதா? உனக்கு தகுதி இருக்குதா? முதல்ல சரி, என்னத்தை அப்படி பெண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்து கிழிச்சிட்டீங்க, சீமானுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க? அதாவது கட்சிகளுடைய கொள்கைகளை பற்றி பேசப்படும் போது கட்சியினுடைய எதிர்காலம், வாழ்வியல், அதனுடைய கொள்கைகளை பற்றி பேச போகிற சமயத்தில் தனிமனித தாக்குதல்ங்கிறது அவசியமற்றது. சொல்லு. அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நடந்த அந்த கற்பழிப்புக்கு இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீதி வாங்கி கொடுத்துச்சு. பொள்ளாச்சி கற்பழிப்புள்ள நீதி வாங்கி கொடுத்துச்சு. தர்மபுரி மாணவிகள் படுகொலை செய்யப்பட்டதில் நீதி வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லு.
உனக்கே தகுதி இல்லாதப்ப இன்னும் உன் மண் சார்ந்த உன் இனம் சார்ந்த நீ யாருக்காக கட்சியும் கொடியும் கட்டினியோ அவங்களுக்கே நீதியை வாங்கி கொடுக்க முடியாத தகுதியற்ற கட்சியை தானே வளர்த்து வச்சிருக்கிறீங்க. இல்ல இதுல நம்ம இப்படி புரிஞ்சுக்கிறணும், சீமானுக்கு என்ன தகுதி இருக்குன்னா கேட்குற அளவுக்கு சீமானு பார்த்து பயம் வந்துருச்சு. அடிமடியில வந்து இல்ல ஒரு அதாவது கிணத்தில் போட்ட கல்லு போன்று கிடக்குறாங்கல்ல, திமுகவுடைய கிணத்துல போட்ட கல்லாத்தானே திருமாவளவனும் விசிகாவும் கிடக்குது. அப்ப அது வந்து மக்கள் அதை உணர்வாங்க. சீமானை பார்க்க போகும்போது ஒரு பொறாமையா வைத்தறிச்சலா இருக்குது. ஆமா, அது வந்து நம்ம அந்த கருத்தை நான் அவங்க கார்த்திகா பேசின கருத்தை அதே கருத்தை நான் திரும்பியும் பதிவு செய்ய விரும்புகிறேன், இந்த மக்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பெரியார் இன்னொரு பெரியார் பிறக்காட்டியும் பரவாயில்ல, இன்னொரு திருமா பிறந்துடவே கூடாது. உண்மைதாங்க, இன்னொரு திருமா பிறந்துடவே கூடாதுங்கிறத நம்ம சொன்னால் கூட அது 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 உண்மையின் 100% அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த அந்த இனத்தை சமூகம் சார்ந்த ஒரு பெண் சொல்றதை நம்ம உற்று நோக்க வேண்டியது, நம்ம கவனிக்க வேண்டியது. அது எவ்வளவு வலிதோய்ந்த அந்த வழிகள் இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் அந்த அந்த வார்த்தைகள் வந்திருக்கும். அதுக்கு ஒரு நிகழ்வையும் சுட்டி காட்டுறாப்புல. அவங்க வீட்டில் இருந்து 10 வீடு தள்ளி இன்னும் தீண்டாமை சுவர் இருக்கு. அந்த தீண்டாமை சுவருக்கு திருமாவளவன் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, நீதி என்ன, அதை பற்றின பதில், அவங்க கட்சியின் நிலைப்பாடு, கவருக்கு தக்கன பேசக்கூடிய வன்னியரசனுடைய நிலைப்பாடு, ஆளூர் சானவாசனுடைய நிலைப்பாடு, வேங்க வயலுக்கு என்ன நீதி கிடைக்கலையா? நீங்கள் பேசலாமா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி பார்ப்போம். 26 நெருங்க எல்லாருக்கும் அடிமடியில் ஒரு நெருப்ப கட்டின மாதிரி இருக்குது. நம்ம வந்து குழப்பமற்று களங்கமற்று எந்த விதமான பிற்போக்கு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் ரொம்ப தெளிந்த நீரோடை போல பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய, நிர்பந்தம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர். ஆமாம், உங்கள் பாட்டுக்கு வேட்பாளரை செலக்ட் பண்ணாங்க, தேர்வு பண்ணாங்க, அறிவிச்சாங்க. ஆங்காங்கே 10 வேட்பாளர்களை அறிவிக்க தொடங்கிட்டாங்க. 7-8 மாதத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேட்பாளர்களை அறிவிச்சு முடிச்சாச்சு. தேர்தல் படி செய்ய ஆரம்பிச்சதே முதல்ல சீமான் தான். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தலுக்கு தயாராகிட்டோம். ஒரு நல்ல படித்த பிள்ளை என்ன செய்யும்? எக்ஸாம் டேட்டுக்காக வெயிட் பண்ணாது. அதை பத்தின ஞானமும் உள்ள அந்த மாணவன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டா, தேர்வு தேதியை பத்தியோ அதை பத்தியே கவலை இல்லை, என்னைக்கு வேண்டாலும் வரட்டும் நம்ம தயாரா இருக்குங்கிற மாதிரி. அப்படித்தான் நான் என்ன சீமானப்பாங்க. அப்போ ஏறத்தாழ ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடியே தேர்தல் பணிகளை ஸ்டார்ட் பண்ணி அங்கங்க உள்ள 1 வருஷத்துக்கு முன்னாடியே மண்டலம் வாரியாக வேட்பாளர்களை அறிவித்து விட்டு தேர்தல் தேதியே முந்தானத்தை தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய மாநாடு, 234 தொகுதிகளும் தேர்தல் வேட்பாளர்களை வந்து இன்னைக்கு ஒரே மேடையில் நாளை அறிவிக்க இருக்கிறார். இதெல்லாம் பார்க்க போகும்போது இந்த நிமிர்ந்த நன்னுடை, நேர்கொண்ட பார்வை, தெளிவான சிந்தனை, ஒரு தலைவனுக்கு உண்டான அனைத்து பண்புகளோடு நாம் தமிழர் கட்சி தான் குழப்பமற்று கலங்கமற்று பயணிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு சீமான் மாதிரியான ஒரு தலைவர்கள் உருவாகிறதுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பை ஏற்படுத்திட்டார். நிச்சயமாக எந்த ஒரு சவாலையும் இந்த நாட்டில் வந்து மலைச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதிர்கொண்டுடலாம் அப்படிங்கிற தைரியத்தை கொடுக்குறாரு. இல்லை, அந்த அந்த தமிழ் தேசியத்தை உள்ள புகுத்திட்டோம்னா அந்த தமிழ் தேசியத்தை தாங்கி நிற்கிற அந்த பிள்ளைகள்னால வந்து ஒரு முறைகேடான வாழ்வோ, ஒரு முறைகேடான அரசியலோ செய்யறதுக்கு எண்ணம் வராது. சாதி மத பேதமுள்ள அரசியல் இதுகளெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் வராது. அதனால் ஏறத்தாழ ஒரு 30 லட்சம் பேர் நமக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்கன்னா 30 லட்சம் பேர்த்துக்குள்ளேயுமே தமிழ் தேசியத்தை கொண்டு போய் உள்ள சேர்த்துட்டேன். ஆமாம், அப்படிங்க போகும்போது இந்த 30 லட்சம் பேருமே வந்து தலைவர்கள் தான், ஆமாம், வேட்பாளர்கள் தான், இந்த நாட்டை அலங்கரிக்கக்கூடிய, இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தாங்கிறதுல எந்த அச்சமும் இல்லை. அதனால் இனி தமிழ் தேசியத்திற்கு வந்து எழுச்சி தான், எதிர்த்து நிற்கும் கட்சிகளுக்கு படிப்படியான வீழ்ச்சிகள். ஆமாம், அதான் யதார்த்தம். போர்வால் வீரர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மாநாட்டில் சந்திப்போம். நிச்சயமாக நன்றியும் வாழ்த்துக்களும். நாம் தமிழர். கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே.